இந்த ஆண்டவர் சூஸ் பண்ற ஆளுங்களை எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஒண்ணு உடஞ்சு போயிருப்பான், இல்லனா தனியா போயிருப்பான், இல்லனா ரெண்டுமே சேர்ந்து இருப்பான், அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னாவது இருக்கும் கண்டிப்பா. இது ஏன் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் எனக்கு ரிமைண்ட் பண்ற ஒரு விஷயம், அவர் உடைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா உருவாக்குவார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை உடைஞ்சு போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உடைச்சதுக்கு காரணம் சும்மாலாம் கிடையாது. ஆண்டவர் உங்களை உடைச்சதுக்கு காரணம் உங்களை உருவாக்கணும். இன்னும் பியூட்டிஃபுல்லா, இன்னும் பெருசா ஆண்டவர் உங்களை உருவாக்குறதுக்காக தான் உங்களை உடைச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீங்க தனிமையில இருக்கீங்கன்னா ஆண்டவர் அந்த தனிமையில உங்களோட நடக்க ஆசைப்படுறதுனாலதான் ஆண்டவர் உங்களை பிரிச்சு தனியா வச்சிருக்கிறாரு. தனிமையில நீங்க அவரை சந்திக்கணுங்கிறதுக்காக. ரெண்டுமே இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக, உங்களை எடுத்து நிறுத்துறதுக்காக தான் இன்னைக்கு தனிமையில இன்னைக்கு உங்களை உடைச்சி அப்படி வச்சிருக்காரு. சோ இந்த டைம் எல்லாமே இப்படியே தான் போகுமா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உருவாக்கி வெளியே எடுப்பாரு.